வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நம்ம தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம், சேர்ந்து பயணிப்போம், இணைந்திருங்கள். லைன்ஸ் மீடியா உறவுகளுக்கு வணக்கம். வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. இன்னைக்கு நகை திருட்டு, பணம் திருட்டு, கொலை கொள்ளை அப்படின்ற மாதிரி மனித உறுப்புகளில் ரொம்ப முக்கியமானது கிட்னி. அந்த கிட்னியை திருடி வியாபாரம் பார்க்கக்கூடிய வேலையில் இன்னைக்கே ஒருத்தர் இறங்கியிருக்காரு, நாமக்கலை சேர்ந்தது. அவர் மிகப்பெரிய பேசப்போடா இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், தமிழகத்தில் ரொம்ப நாளாக இந்த கிட்னி திருட்டு இஷ்யூ வராமல் இருந்துச்சு. நம்ம ஆரம்பத்தில் இருந்துச்சு. சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்னி திருட்டு பரபரப்பாக பேசப்பட்டது. ஏமாத்திட்டாங்க, மோசடி பண்ணிட்டாங்க, எங்கே பார்த்தாலும் வயிற்றை கிழிச்சி கோடு போட்டு தையல் போட்ட படங்களாக நியூஸில் படத்தங்களையும் நிறைய பயன்படுத்திட்டாங்க. இப்போ மறுபடியும் திமுகவுடைய திராவிட மாடல் ஆட்சியில் அந்த புகார் வந்திருக்கு. அதில் சிறப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த கிட்னி திருட்டில் மிக முக்கியமான குற்றவாளியாக புரோக்கராக செயல்பட்டவர் பெயர் திராவிட ஆனந்தன், தலைமை கழக பேச்சாளர். ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், திராவிடம் திருட்டு திராவிடம் அப்படிலாம் சொல்லுவோம்ல. அதுக்கு ஏதோ அவர் ஆமாம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணிருக்காரா என்னன்னு தெரியல. அவர் திமுகவுடைய கழக முதன்மை பேச்சாளர்கள் ஒருவராக இருந்திருக்காரு. இவர் தான் இந்த கிட்னி திருட்டில் முக்கியமான புரோக்கராக இருந்திருக்காரு. இதில் அந்த எம்எல்ஏ ஒருத்தருடைய மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் வச்சு தான் இதெல்லாம் நடந்திருக்கு. தொடர் திருட்டு இந்த வேலைகள்லாம் ஏமாற்றி இந்த மக்கள் இந்த கிட்னியை கொடுக்கறதுக்கு முன் வந்ததுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்குது. அந்த முக்கிய காரணம் என்னென்னா, அவங்க கந்துவட்டி கொடுமையில் சிக்கியிருக்காங்க. கடன் கந்துவட்டி கொடுமை திருநெல்வேலியில் கந்துவட்டி கொடுமை தமிழகம் முழுக்க ரொம்ப பரவலாக பேசப்பட்டது. எப்போன்னா, திருநெல்வேலியில் ஆட்சியர் அலுவலகத்தில், கலெக்டர் அலுவலகம் முன்னாடி 2 குழந்தைங்களோட ஒரு குடும்பம் தற்கொலை பண்ணிச்சு. அந்த மாதிரி கந்துவட்டி கொடுமையில் சிக்கியவர்கள் தான் தங்களுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்கிறங்கிற பேரில், அல்லது அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி குறைந்த கட்டணத்தை கொடுத்து, குறைந்த தொகையை கொடுத்து அவங்ககிட்ட கிட்னியை உருவிட்டு போயிருக்காங்க. இதில் புரோக்கர்கள் பெரிய அளவில் கொள்ளை லாபம் பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இதில் பாதிக்கப்பட்டவங்கலாம் இப்போ வெளியே சொல்ல ஆரம்பித்த பிறகு தான் இந்த விஷயம் குறிப்பாக சமூக வலைதளம். இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு சமூக வலைதளங்கள் தான். பாரம்பரிய ஊடகங்களில் இது போன்ற செய்திகள் உடனடியாக வர்றதில்லை. முன்னாடி அது ஒரு பீரியட் இருந்துச்சு, உடனடியாக இந்த மாதிரியான செய்திகள்லாம் கிடச்சிச்சின்னா பரபரன்னு பற்றிக்கிட்டு எரியும். ஆனால் இப்போ ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு ஊடகங்களையும் கண்காணிக்கிறதுக்காக தனித்தனி அணிகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த இதில் இன்றைக்கி நீங்கள் எந்த டிபேட் பண்ணணும் முதற்கொண்டு அந்த அணிகள் தான் இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான அரசுக்கு எதிரான விமர்சனங்கள், செய்திகள் வராது. ஒருவேளை அதிமுக ஆட்சி திரும்ப வந்தால் அப்போ இந்த மாதிரியான செய்திகள் வெளியே வரலாம். இப்போ திமுக ஆட்சி இருக்கனால இது போன்ற விஷயங்கள் வெளியே வராது. இதில் முக்கியமான விஷயம், அவர் திமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிறதா. இதோட நீங்கள் எதோட சேர்த்து பார்க்கணும்னா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரையும் விற்று அதை குடிச்சு ஒரு கண்ணுக்குட்டி. ஆமாம், கண்ணுக்குட்டி, வெறும் கண்ணுக்குட்டி கிடையாது, அந்த கண்ணுக்குட்டி திமுகவின் கண்ணுக்குட்டி. திராவிட ஆனந்தன் தனியாக ஏதோ அவர் வீட்டில் கொட்டாயில் கூட்டு போய், குடிசையில் கூட்டு போய், இல்லை வீட்டில் பின்னாடி வச்சு படுக்க போட்டு அறுத்து எடுத்த மாதிரி சொல்லாதீங்க. இதுக்கு முன்னாடி பல பெரிய மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனை யாருடைய மருத்துவமனை? அந்த மருத்துவமனையில் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது கிட்னி? யாரின் பேரில், உறவினர்கள் பேரில் தானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி யாரின் பேரில் வாங்கப்பட்டது? இப்படி எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சு போட்டு போனீங்கன்னா இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வாக மாறிடுது. இது ஒரு தைரியத்தை கொடுத்துருக்குமா அவனுக்கு? ஆமாம், இருக்கலாம். எங்கே ஆட்சிடா இப்போ திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய், அதிமுக ஆட்சியில் கட்சிக்காரன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இது பண்ண முடியாது, இப்போ பஞ்சாயத்து பண்ண முடியாது, சொட்டை முயற்சி அனுப்பி விட்றாங்க. ஆனால் திமுக ஆட்சின்னு இருந்தாலும் எல்லா பேரும் சட்டையில் ஸ்டாலின் போட்டோ, கருணாநிதி போட்டோ வச்சுட்டு, அது பழசு கருணாநிதி, இப்போ ஸ்டாலின் போட்டோ வச்சுட்டு ஸ்டேஷனில் போய் சவுண்டை விடுறாங்கல்ல. அதே மாதிரி தான் நம்ம ஆட்சி யார் என்ன செஞ்சிட முடியுங்கிற நினைப்ப செஞ்சுருக்கலாம். அதில் ஒவ்வொரு கிட்னிக்கான தொகை பெரிய அளவில் தொகை இருக்குது. இவங்களுக்கு 5 லட்சம் பேசி 4.5 லட்சம் வாங்கி அப்படின்னு ஒவ்வொரு ஆள்களையும் ஏமாத்திருக்காங்க. பெரிய அளவில் காசு பார்த்துருக்காங்க. இப்போ அந்த கிட்னி எவ்வளோக்கு விற்றாங்க? ஒரு கிட்னியோட விலை இப்போ 10 லட்சமாக இருக்கலாம், 20 லட்சமாக இருக்கலாம், 30 லட்சமாக கூட இருக்கலாம். பெரிய செல்வந்தருக்கு எப்படியா கிட்னியை பொறுத்து உயிர் வாழணும்னு நினைக்கிறேன். அது அதோடைய மதிப்பு இன்னும் கூடுதலாக இருக்கும். கிட்னி வாங்குற மேலே வழக்கு போடுவாங்களா? எது கிட்னி வாங்குறாங்க? வாங்குறவங்க அவங்க எந்த அடிப்படையில் வாங்கினாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது.
உறவினர்கள் அடிப்படையில் தான் தானம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் முறையாக அதுக்குன்னு சில சட்டத்திட்ட விதிகள்லாம் இருக்குது. இப்போ அவங்களும் சிக்கிறதுக்கான அரசு சரியாக நடவடிக்கை எடுத்தால் அவர்களும் இதுக்குள்ள சிக்கல் வரதாங்க. வாய்ப்பு. ஆனால் பெருவாரியாக இந்த புரோக்கரு, அப்புறம் மருத்துவமனை, மற்ற மருத்துவர்கள் எல்லாருமே வந்து இதில் சிக்க வேண்டியிருக்கும். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 60க்கு மேலே இறந்து போனாங்க. 200 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டாங்க. அவ்வளோ ஒரு பெருந்தொகையான நாடு முழுக்க பெரிய அளவில் உலுக்கிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திலே வந்து பெரிய நடவடிக்கை இல்லை. அதுக்கு காரணமான கண்ணுக்குட்டிங்கிற திமுக நபர் வந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்து. அப்போ இந்த வழக்கில் என்ன ஆகும்? இதில் வந்து இன்னும் பெரிய தலைகள் வேற இருக்கு. எம்எல்ஏக்கள் உட்பட பெரிய தலைகள் இருக்காங்க. இவர் வந்து முதன்மையான பேச்சாளர் திராவிட ஆனந்தன் முக்கியமான பேச்சாளர். அப்போ இந்த வழக்கில் என்ன ஆகும்? அப்போ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டது அந்த அந்த வழக்கு நபரை இன்னும் வழக்கே போடலை. இன்னும் அந்த நபரை தேடி பிடிக்கவே இல்லை. இன்னும் பிடிக்கலையா? தலைமறைவா இருக்கு. ஆமா, நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு தான் வந்து எங்கேயாவது பாட்டி வந்து செருப்பு தூக்கி எறிஞ்சா, யாராவது போஸ்ட் ஓட்டினா, யாராவது கருப்பு மை பூசினா, அப்போ சிசிடிவி பயங்கரமாக வேலை பார்க்கும். பாஞ்சு போலீஸ் விரட்டி பிடிக்கும். ஆனால் ஒரு குழந்தைய வந்து கடத்தி வன்புணர்வு செஞ்சவனை வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான குற்றவாளிகளை புரோக்கர் திராவிட ஆனந்தனை தேடுற மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம போலீஸ் வந்து அதை அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு வேகமாக இருக்கணும், எந்த விஷயத்து மெதுவாக இருக்கணும். பல புகார்கள் வந்து இப்போ அந்த ஒரு குழந்தைய கழுத்தறுத்து ஒரு கொண்டாடுற தந்தை, அந்த அம்மா வந்து ஏற்கனவே புகார் கொடுத்துருந்தாங்க போல இருக்கு. அப்போ வந்து நடவடிக்கை எடுக்கலை. உடனடியாக ஒருவேளை அரசு காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த குழந்தை வந்து உயிர் போயிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ போலீஸோடைய மெத்தன போக்கால ஒரு குழந்தையோடைய மரணம் நடந்தது. இந்த மாதிரியான சில மெத்தன போக்குகளில் இதுவும் ஒன்றா மாறினது. இப்போ திராவிட ஆனந்தனை கைது செய்த பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வழக்கு பின்னாடி இன்னும் நிறைய நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல மருத்துவமனைகளுடைய உள்ளீடுகள் அதிகமா இருக்குது, மருத்துவருடைய இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அதான் இதெல்லாம் அதுலயாவது கண்ணுக்குட்டிங்கிற ஒரு தனி கேரக்டர். ஆனால் இங்கெல்லாம் பெரிய தலைகள்ல பெரிய மருத்துவமனை, எம்எல்ஏ, மருத்துவமனைனா வெறும் அந்த ஒரு மருத்துவமனையில் பல மருத்துவமனைகள், அது வாங்கின ஆட்களுடைய அவனுடைய செல்வாக்கு என்னவா இருக்கும்? அவன் ரகசியமாக தான் வாங்கியிருப்பான். அப்போ அவனுடைய செல்வாக்கு, இப்போ இதை கிட்னி கொடுத்தவங்க அவங்கள்ட்ட வந்து டீல் பேசி இந்த வழக்கெல்லாம் முடிச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல விஷயங்கள் நடக்கலாம். என்னென்ன நடக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வந்து கங்கை கொண்டான் சோழபுரத்தில் வந்து அரசு தரப்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதில் வந்து அரசு தரப்பில் கொடுத்த விளம்பரத்தில் வந்து அந்த தொகுதியினுடைய எம்பி திருமாவளவனுடைய பெயர் வந்து இல்லை. நிகழ்ச்சி நிரலில் அவருடைய பெயர் வந்து கீழே இருக்குது. அதுவும் கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. இதை ஏற்கனவே அவர் வந்து பொது மேடையில் சொல்லியிருக்காரு. நம்ம என்னதான் முன்னாடி வந்தாலும் என்னதான் நம்ம சிறப்புரை ஆற்றினாலும் நம்முடைய பேரை கீழே தான் போடுவானுங்க அப்படின்றத ஒரு மேடையிலையும் அதை சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த மாதிரியா புறக்கணிக்கப்படுது. தொடர்ந்து இவர் அவமானத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறார், சந்திப்பதை ஏற்றுக்கொள்கிறார். அதனால அதை தொடர்ந்து அவமானம் பண்ணுறாங்க. இப்போ ராஜேந்திர சோழனுங்கிறது தமிழ் மாமன்னன், பேரரசன், அவனுடைய விழாவை வந்து கொண்டாடுறாங்க. இதுக்கு முன்னாடி திராவிட ஆட்சியாளர்கள் இந்த மாதிரியான விழாக்கள்லாம் கொண்டாடி இருக்காங்களான்னு பார்த்தா ஒரு கணக்கு காட்டுறதுக்கு ஒரு அப்படி இதாக பண்ணியிருப்பாங்க. ஆமாம். இப்போ தமிழினம் வந்து எழுச்சி அடையுது. தங்களுடைய முன்னோர்கள், தங்களுடைய முப்பாட்டன்கள், தங்களுடைய மன்னர்கள், அவங்களுடைய பெருமைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க, கல்வெட்டுகளை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க, மீட்டெடுக்க ஆரம்பிக்கிறாங்க, தங்களுடைய தொன்மையை மீட்டெடுக்க விரும்புகிறாங்க. தமிழர்கள் மொத்த இனக்குழுவும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்க. ராஜராஜ சோழனுக்கு அத்தனை சாதிக்காரனும் சொந்தம் கொண்டாடுறதுக்கு உரிமை உண்டு. ஏன்னா அத்தனை சாதிக்காரனும் அதை சார்ந்தவன் தான். அப்போ அத்தனை தனியாக இந்த சாதிக்குன்னுலாம் கிடையாது. அவன் மொத்த தமிழ் சாதின்னு தமிழ் குடிகளுக்கும் சொந்தமானவன் தான். அப்போ எல்லாரும் சொந்தம் கொண்டாடுறாங்க. பெரும் விழாவாக மாறுது. அதே மாதிரி அவருடைய பையன், இப்படி ஒவ்வொரு மன்னர்களுக்குமான விழாவாகவும் பெரும் விமர்சையாக மாறுது. இப்போ திராவிட அரசுகள் வந்து முன்னாடி வந்து நம்மகிட்ட பல கட்டுக்கதைகளை சொல்லியிருப்பாங்க. உங்கள் மன்னன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான்னு. இவங்களுக்கு வேலை என்னென்னா, திராவிட கருத்துருவாக்க ஆட்களுக்கு வேலை என்னென்னா, தமிழ் மன்னர்களை, தமிழர்களுடைய தொன்மங்களை, தமிழர்களுடைய பெருமைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இழிவுபடுத்துறது, அதுக்கு பல கட்டுக்கதைகள் எழுதுறது. எப்படி? ஆமாம். இப்போ எப்படி வந்து பல புராண கதைகள் வந்து ஆபாச கதைகளாக வந்து சொல்லப்படுது. அதெல்லாம் வந்து பிற்பாடு ஆரியர்களால் எழுதப்பட்டது புனைவு கதைகள். அதை ஒன்று இழிவுபடுத்துகிற நோக்கமாக இருக்கும், இல்லை வேறு மறைபொருளுக்காக அதை வந்து தெரிஞ்சுக்கிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதைகளாக இருக்கும். அதே மாதிரி திராவிடர்கள் வந்து தமிழர்களுடைய தொன்மங்களை, மன்னர்கள், நம்ம ராஜராஜ சோழன் எங்கள் மன்னன் அப்படி நம்ம சொல்லும்போது, உங்கள் மன்னன் அப்படி தெரியுமா, அவர் வந்து இவங்களுடைய நிலங்கள்லாம் பறிச்சார் தெரியுமா, அவர் வந்து ஆணாதிக்கவாதியாக இருந்தார் தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு உருட்டுறது. இந்த நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு தமிழ் பிள்ளைகள் வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து தேடி வாசித்து அவங்க எல்லாத்தையுமே தர்க்க ரீதியாக உடைக்க ஆரம்பித்த உடனே இப்போ தமிழ் மன்னர்களை
நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த விழாக்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாக செய்ய விரும்புது. எப்படி பார்த்தாலும் சரி, தமிழர்களோட எழுச்சி திராவிடத்தை அடிபணிய வச்சிருக்கு. அந்த வகையில் மகிழ்ச்சி. இப்போ திருமாவளவன் அவர்களுடைய விஷயத்துக்கு வரும். அவர் எப்பவுமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறார். அதை முதன்மையான மரியாதை ஏன் வந்து சமூக நீதி அரசு தானே, அதில் சிறப்புரையே திருமாவளவன் அவர்கள் தான். ஆமா, அவர் தான் சிறப்புரை. அங்கே இப்போ பேசக்கூடிய ஒரே ஆள் திருமாவளவன் தான். வேற யார் அங்கே அதில் பேசுகிறார்? அப்போ அவர்களுடைய பேரை தானே முதன்மையாக அங்கே வச்சிருக்கணும். ஏன் வைக்கல? இதை நாம பேசுகிறோம், பொதுவான ஆட்கள் நாம வந்து கேள்வி எழுப்புறோம். ஆனால் அவரோ அவர் கட்சி சார்ந்தவர்களோ கேள்வி எழுப்ப மாட்டேங்காங்க. அவர்கள் வந்து அதிமுகவை அடிப்பதில் தான் குறியாக இருக்கிறார்கள். திமுகவை பாதுகாக்க விரும்புகிறார்கள். திமுகவை நீங்கள் வாண்டடாக போய் பாதுகாக்க விரும்பினால் எப்படி திமுக உங்களை மதிக்கும்? மீண்டும் மீண்டும் உங்களை இழிவுபடுத்த தான் செய்யும். நான் அடுத்த இதே ஒட்டி ஒரு செய்தி வரும். தாக்கோட்டையன் ஒரு ஆபீஸ் கோபிச்செழியனுக்கு சாதாரண ஒரு சேரை கொடுத்துருக்காங்க. ம். ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. ம். திமுகனுடைய கொறடாவா இருந்திருக்காரு. முக்கியமான பழைய மூத்த அமைச்சர்கள். அவருக்கு ஆனா அதை ஜஸ்ட் நாங்க அதை ஒரு ஆபீஸா அதுல உக்காந்தாரு அப்படின்னு அதை சொல்றாங்க. ஆனா அதை சமூக வலைதளத்துல நிறைய பேர் வந்து இதே வந்து குறிப்பிட்ட வேற ஒரு அமைச்சர்கள் வந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா, ஆமா, ஒரு அட்டவணை பிரிவினர்ன்றதுனால தானே அவரு இந்த மாதிரியான இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது விசிகாவை சேர்ந்த சங்கத்தமிழன்கிற ஒருத்தர் கூட குமுறி இருந்தார், உள்ள குமுறல் இருந்தார். திமுகவில் எவ்வளோ சாதி வெறி இருக்கு, அமைச்சர்கள் எவ்வளோ சாதி வெறியானவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்ன வெளியே சொன்னோம்னா என்ன வந்து கட்சி தலைவரே என்ன நீக்கிடுவாரு அப்படிங்கிறத வந்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே சொல்லிட்டாரு போல. விசிகா சொல்றது ஓகே, நீங்க சொல்ற மாதிரி ஒரு காரணம் இருக்குங்க. இது வந்து திராவிட கட்சியில இருக்கிற இன்னொரு அமைச்சர் அவர். இப்ப விசிகானா அது வேற கட்சிப்பா, ஓகே உங்களுக்கு அப்படி இருக்குது, நீங்க வெளியே வாங்கன்னு சொல்லலாம். அதே திராவிட கட்சியில இருக்கிற ஒரு மூத்த அமைச்சருக்கே அந்த நிலைமை தானே இருக்குது இப்ப. ஆமா, அப்ப ஆனா வந்து நீங்க பேச்சு மட்டும் வாய்க்கிலேயே பேசுறது, நாங்க பெரியார் மண், பெரியார் சமூக நீதி, அந்த நீதி இந்த நீதின்ட்டு ஏன் இதெல்லாம் கண்டிக்க மாட்டேங்க? ஏன் உதயநிதி இதை கண்டிக்க மாட்டேங்காரு? ஏன் இதை ஸ்டாலின் கண்டிக்க மாட்டேங்காரு? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் வந்து இது சரியா செயல்படுங்க, இது அரசுக்கு அவப்பெயரை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத கண்டிக்கணும்ல. கண்டிக்கிற இடத்துல தானே நீங்க இருக்கிறீங்க, ஏன் கண்டிக்க மாட்டேங்க? ஏன் துணை போறீங்க? அப்போ அலட்சியம். இதை விரும்புறீங்க. தெரியாம போறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, தெரிஞ்சும் தெரியாமல, தெரிஞ்சு தான் போகிறாங்க, தெரியாமல் போகிறது கிடையாது. அப்படின்னா போட வேண்டியது என்ன? செலியனை தூக்கி மாவட்ட செயலாளராக போட வேண்டியது என்ன? அப்படி முக்கியமான மாவட்ட பொறுப்பாளர்களாக அட்டவணை பிரிவினர் வைங்க. நீங்கள் வச்சா தானே சார், நீங்கள் வைக்க வேண்டியது தானே. நீங்கள் உங்கள் உத்தரவு தானே. ஆட்சி உங்களுடைய ஆட்சி, அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது, உத்தரவு போடுங்க. ஆட்சி உங்களுடைய ஆட்சி, அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது, உத்தரவு போடுங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிங்க? அப்போ இந்த மாதிரியான தொடர்ந்து அவமானங்களை அவர்களுக்கு, அப்போ நீங்கள் தொடர்ந்து அரசுக்கு வாண்டடாக போய் நீங்கள் முட்டுக் கொடுப்பவர்களாக இருந்தால் இதுதான் நடக்கும். இது விசிக முட்டுக் கொடுக்கறது விஷயம். திமுகவில் இருக்க அந்த அட்டவணை பிரிவினர் வந்து அதை மறுபரிசீலனை செய்யணும். அவர்களுக்கு வாக்களிக்கிறத நிறுத்துறத மனநிலைக்கு வரணும். அதெல்லாம் வந்து தொடர் பிரச்சாரங்கள் மூலமாக செய்யும்போது, ஏன்னா இப்போ வரைக்கும் என்ன தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க? இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அட்டவணை பிரிவினர், இவர்களுக்கெல்லாம் தாங்கள் தான் பாதுகாவலர்கள் அப்படிங்கிற மாதிரி தோட்டத்தை உருவாக்குறாங்க. ஆனால் உண்மையிலே இவர்களுக்கெல்லாம் வந்து இவர்கள் தான் எதிரிகளாக இருக்கும். வெளியே வந்து ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. அப்படின்னா இவர்கள் சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடாது. தமிழினத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள், தமிழினத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள், அவர்களுடைய உரிமைக்காக வெளி தோட்டத்தில் பேசுறது, ஆனால் பிஜேபி கூட ரகசிய உறவை தொடர்றது அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை செய்யும்போது என்ன நடக்கும்? இப்போ இவங்கெல்லாம் தங்களுடைய வாக்கு வங்கியை திமுகவுக்கு செலுத்துவது குறித்து மறுபரிசீலனை செய்யும்போது அரசு வந்து வழிக்கு வரும். வெறும் வாக்கை மட்டும் தான் பார்க்க, வெறும் வாக்கு தான், வெறும் வாக்கா இருக்கிறது ஒன்று. இவர்கள் ஒரே அணியாக நமக்கு வந்து மொத்தமாக விழுறாங்க அப்படிங்கிறதா இருக்குது. இப்போ ஒவ்வொரு சாதியும் வந்து தனித்தனி அரசியல் பண்ணுது. அவங்க தங்களுடைய வாக்கு வங்கியை காட்டுறாங்க. அரசு ஆட்சி திமுகவோ இல்லை அதிமுகவோ அப்படிங்கிற ஒரு நிலை. ஏப்பா அவங்க இவ்வளோ மொத்த பேரும் இவ்வளோ இருக்காங்கப்பா, அந்த வாக்கு பிரியக்கூடாது, நம்ம அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுப்போங்க. இவங்க எப்படின்னா இந்த அட்டவணை பிரிவு கட்சியினர் மொத்தமாக வந்து ஒரே ஆள் கொண்டு வந்து சேர்த்துடுறாரு அப்படிங்கிற நிலை வந்ததுனால அவர்களுக்கான மதிப்பு இல்லாமல் போயிடும். இதை வந்து மொத்தமாக சேராது, கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டுனா, எண்ணத்தை வந்து அட்டவணை பிரிவினர் உருவாக்கினால், கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் உருவாக்கினால் ஆட்டோமேட்டிக்காக ஆட்சியாளர்கள் வழிக்கு வருவாங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து அரசுக்கு ஜால்ரா போடுற அரசியலை செய்யாமல், இதை நம்ம பல தடவை சொல்லிட்டோம், அவருக்கே வந்து அது என்ன நம்ம எல்லாரையும் வந்து ஜால்ரா போடாங்கிறாங்க அப்படின்னு அவரு இது பண்ணுறாங்க. ஆனால் திரும்ப திரும்ப அதான் செய்கிறார். அதை அவர் நிறுத்தினால், அரசை விமர்சித்தால் அவர் வளர்வார். மீண்டும் மீண்டும் வந்து கட்சி முக்கிய நிலைக்கு போகும். நீங்கள் வாண்டடாக போய் சரண்டர் ஆனீங்கன்னா உங்களை கடைசி பட்டியலில் கடைசி பேர் தான் போடுவாங்க. இதுதான் நடக்கும். மீண்டும் நிகழ்வு சந்திப்போம். நன்றி.